பிளாங்க் ஆச்சு சொன்னாய் அவ்வளவுதான். அந்த ஔஷதத்தை கழிச்சுண்டுடா. என்னது ஔஷதமா? டேப்லெட் ஏறா. நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ ஃப்ரீயா விடு. திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்க நீ. எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து உன் கூட அண்ணா உங்ககிட்ட ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ணி கேட்டவா? சொல்லுங்க. ஆபீஸ்க்கு வர டைம் ஆச்சுங்க. சொல்லுங்க. கேக்குதா? தப்போடா. டேய் புடியடா. நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்காய்? இப்படி ஒரு பின்னி நோயை வச்சுட்டு அதுக்கு வாழணும். டேய் என் பிரச்சனை என்ன உனக்கு தெரியும்ல. கான்ஃபியூஷன் வந்தால் பயம் வரும், பயம் வந்தால் பதட்டம் வரும், பதட்டம் வந்தால் பிளாங்க் ஆகும். பிளாங்க் ஆனா பேசவில்லை அதானே? இதை கேட்டு கேட்டு நானும் பிளாங்க் ஆகி என் லைஃபும் பிளாங்க் ஆகி. இப்ப நான் என்னதான் பண்றது? திரும்ப திரும்ப அதே சொல்லாதே, எனக்கு கட்ட கோவம் வரும் பாத்தியா? இதோட நீ மயூரை லவ் பண்ணி 1 வருஷம் ஆகுது. மயூரல்டா மயூரி. ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு லவ்வ சொல்ல தெரியல, நீ எல்லாம் பேசுறாய். புரிஞ்சுக்கோ மச்சான், நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்து தானே இருக்கேன். என்னால சுத்தமா முடியலடா. ஏய் ஒண்ணும் வரலை அதானே? விட்டுரு, லவ்வையும் விட்டுரு, என்னையும் விட்டுரு. என் ஒய்ஃபு கூட இருந்தது உன் கூட தான் அதிகமாக இருந்தது கேட்டியா? எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து கல்யாணம் திட்டுறா. கல்யாணம் நீ திட்டு திட்டு சும்மாறா. கல்யாணம் பிடிச்சோ, வள்ளி ஐடியா ஒண்ணு பிடிச்சோ. என்னதுடா? நீ அவரை போய் கண்டு உன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி. யாரு? அவர்தான். அவருனா? அவரேதான் அக்கல்யாண ராமன். கல்யாணம் சார் சுகம் தானே? உங்க அப்பாயின்மெண்ட் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் கேட்டேலா. என் கல்யாணத்தப்போ பார்த்தது, என் கல்யாணத்தப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் கல்யாணம் உங்க போற கூப்பிட்டு இருந்தேன். நீங்க திரும்பி பார்க்கவே இல்லை. கல்யாணம் பண்றது இருக்கலாம், முடிஞ்ச கல்யாணத்துக்கு திரும்பி வந்துட்டா. இன்கேஸ் கல்யாண சாப்பாடு சாப்பிட போனா கூட ஓடி வந்துட்டா. என்ன மேட்டர் மட்டும் சொல்லு. நல்லது கெட்டது கல்யாண கர்மாதி லவ் டிவோர்ஸ் என்ன மேட்டர்? ஹலோ, கருமதி கிருமதி அபசகரமா பேசுறவாள்லாம் வச்சுக்காதீங்க. கல்யாணம் மேட்டர் தான், பட் தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். மச்சான் வா கிளம்பலாம் வா. சுத்த சும்மா நீ யார்ட்ட பேசிட்டு இருக்காய் தெரியுமா? கல்யாணம் சார், என் கல்யாணத்தப்போ அந்த கல்யாணம் நிக்கிற ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? ஞானம் நான் அவன்கிட்ட பேசுகிறேன் என்ன விஷயம்னு. இடையில பூந்து வராத. உன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு இல்ல? என்ன விஷயம் சொல்லுப்பா. லைஃப் மேட்ரு நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி உங்களை பார்த்த மாதிரியும் இல்லை, இங்கே கேள்விப்பட்ட மாதிரியும் இல்லை. அதனால நான் கிளம்புறேன். டேய் வாடா போலாம். டேய்
சொல்லிட்டாங்கறேன்ல. டேயா நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க சரியா? என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும். லவ்னா என்னன்னு தெரியாது இவங்கிட்ட கூட்டு வந்து ஒரு பொண்ணு கூட பசங்களுக்காக இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா காத்தால காய் நைட் ஆன போய் அப்பப்போ சாப்பிட்டே மெசேஜ் அனுப்புறது பாதி மெசேஜ் புரியவே புரியாது. ஏன் புரியலன்னு கேட்டா கோவம் வரும். கோவம் வந்தா பிரேக்கப் நடக்கும். பிரேக்கப் வந்தா ஹார்ட் சுக்குனால உடஞ்சு போய் மண்டையில இருக்கிற பாதி முடி பிஞ்சு போய் ஹேர் கிளீனிங்ல போய் நட்டு வச்சா கூட காப்பாற்றவே முடியாது. இது இல்லாம மூஞ்சிலாம் சுருங்கி போய் தாடியெல்லாம் வளர்த்து உன் மைண்ட் எல்லாம் பிளாங்க் ஆயிடும். அது இல்லாம அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா பெருமா எல்லாரும் ஒதுக்கி விட்டு வாழ்க்கை நாசமா போயிடும். This is called psychology of love. ஜி சூப்பர் ஜி. எப்படி ஜி? நம்பிட்டான். உன் உருண்டை கண்ணை உருட்டி உள்ள போட்டு இதுல சைனை போடு. ஓ டிஜிட்டல் சைனா? ஓகே ஓகே. அப்படியே கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கொஞ்சம் கூட்டு போய் விட்டுருங்க ஜி. ஏன் அவ்வளோ லேட்டா? உனக்கு லவ் மட்டும் ஓகே ஆகட்டும். ஓயோட ரூம் போட்டு உல்லாசமா இருக்க வைக்கிறேன். அவர் என்ன மாமா வேலையை பார்த்துட்டு இருக்காரு? அப்புறம் வேற ஏதாவது விஷயம் இருக்கா? കല്യാണം സാർ ഒരു ചിന്ന റിക്വസ്റ്റ് ആണ്. ഇയാൾക്ക് ഒരു പ്രോബ്ലം കൺഫ്യൂഷൻ ആണ്. ഭയം വരും. ഭയം വന്നാ പതട്ടം വരും. പതട്ടം വന്നാ ബ്ലാങ്ക് ആവും. ബ്ലാങ്ക് ആണാ മാത്രം ഓടും. അപ്പുറമായിട്ട് ഒരു വിഷയം ഇവനോட കല്യാണ விஷயத்தை சீக்கிரமா பூர்த்தி செய்யும். ஓகே ஓகே புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கீங்க. நாய் துண்ட நக்கன எலும்பு மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வருவான். Go on. Flow. ஜி நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணும்? எவ்ரிதிங் இஸ் ஆன் பொசிஷன். நம்ம ஆட போற கேம் ரொம்ப சீரியஸான கேம். நம்மளுக்கே தெரியும். மாத்திரை போட்டு தெளிவா ஓகேவா? அதெல்லாம் போட்டு ஜி. நான் சொல்றது அப்படியே உள்வாங்கி கன்ஃபியூஸ் ஆகாம தெளிவா பதறமா பேசு. ஜி நீங்க ஏன் ஜி பதறீங்க அதுக்கு? ஓ சாரி நான் பதறிட்டேன். நீ தெளிவா தானே இருக்க? மாத்திரை போட்டல? கன்ஃபியூஸ் ஆகல? நோ ஜி. ஓகே அவ வந்தோடனே என்கிட்ட சொல்லு. வந்துட்டாளா? எப்படா வந்தா? இப்பதான் ஜி வந்தா. ஏன் முன்னாடி சொல்லல? இப்போ வந்தா இப்பதான் சொல்ல முடியும். சரி கேளு. அவ பக்கத்துல வரும்போது வலியாம ஜென்டிலா கை கொடு. ஜென்டிலா கொடு. கர்மாந்திரம். என்ன சாப்பிடுறீங்க? பிரெட்டியா, ஜூஸ் ஆம்லெட்டா, ஜிஞ்சரா? ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன வர சொல்லி எங்க மாமாக்குலாம் மெசேஜ் பண்ணிருக்கீங்க? மாமாவா? நான் சொல்றது அப்படியே சொல்றேன். ஜி உங்க நம்பர் எனக்கு தெரியாது. தெரிஞ்சா உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். மாத்தி உங்க மாமாக்கு அனுப்பிச்சிட்டேன். சாரிங்க, உங்களை எப்படி ரீச் பண்றேன்னு தெரியல. அதான் மாத்தி உங்க மாமாக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன். சாரிங்க ப்ளீஸ். எல்லாரும் பாக்குறாங்க. ப்ளீஸ். சாரிங்க ப்ளீஸ். அன்னைக்கு ரோட்ல பார்த்து கூப்பிட்டீங்க, பேசாம இருந்தீங்க. இன்னைக்கு என் மாமாக்கே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. யாருங்க நீங்க? என்னங்க என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுங்க. டேய் எக்ஸ்ட்ரா என்ன பண்ற? சொல்றத மட்டும் பேசுடா. ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். என்னை விட்டுருங்க. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. என் லைஃப் வேற மாதிரி. மாமா தான் என்ன சின்ன வயசுல இருந்து வளர்த்தாரு. மாமா அம்மா தங்கச்சி இவங்க தான் என் லைஃபே. அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. அதனாலதான் சொல்றேன், நான் தான் என் ஃபேமிலியை ரன் பண்ணி ஆகணும். அப்பா செத்துட்டாரு ஏங்க வருத்தப்படுறீங்க? நான் உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி இருப்பேன். என் ஃப்ரெண்டு ஞானா, அவன் உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி இருப்பான். அது இல்லாம எனக்கு 3 எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க 3 பேரும் உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி இருப்பாங்க. டேய் நீ என்ன பேசுற? நான் சொல்றத மட்டும் பேசுறா. சோ உங்களுக்கு அம்மா வேணா ஒண்ணா இருக்கலாம், ஆனா அப்பா 5 பேரு. எப்படி?
ஏதாவது பண்றா? மறக்கிற மாதிரி பண்ணு. நான் பேசுறது எல்லாத்தையும் மறந்துருங்க. 1 minute. கேக்குது இல்ல? உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சுங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சுங்க. ஃபேமிலி தான் முக்கியம் சொன்னதுக்கு அப்புறம். நம்ம ஃபேமிலி தான் முக்கியம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் புடியோ புடின்னு பிடிச்சி போச்சுங்க. புடியோ புடின்னு பிடிச்சி போச்சுங்க. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபேமிலி சேர்ந்து டெவலப் பண்ணலாங்க. இனிமே அது நம்ம ஃபேமிலிய சேர்ந்தே டெவலப் பண்ணுவோங்க. ப்ராமிஸாங்க? ப்ராமிஸா? ப்ராமிஸ். நான் எப்படி இருக்க போறேன் அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனா சாவர வரைக்கும் உங்களுக்கு வேற மாதிரி வச்சுக்கணும். ஆனா சாவர வரைக்கும் உங்களை வேற மாதிரி வச்சு பாத்து. சுருக்கமா சொல்லணும்னா அம்மா மாதிரி வச்சு. சுருக்கமா சொல்லணும்னா கேக்கல ஜி. கேக்குதே இல்லையா விஜய் உனக்கு? உங்க அம்மா சுருக்கமா சொல்லணும் அம்மா மாதிரி வச்சுப்பேன்னு சொல்லு. சுருக்கமா சொல்லணும்னா உங்க அம்மா வச்சுப்பங்க. என்ன ஓகேவா? ஒரே ஒரு மாதிரி விட்டதுனால என் மண்டல அப்படியே இடி இடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஜி நீங்க சொன்ன மாதிரி தானே சொன்னேன். சொன்னேன்னு சொல்லு, மாதிரி சொன்ன கொன்னுடுவான் அவனைய. ஐயோ என்ன மாதிரி ஆள்டா நீ? வேணுமெண்டா வேற மாதிரி சொல்லலாமா? இப்பதான் மாதிரி சொல்லாதானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? திரும்ப நான் இல்ல ஞானம். இல்லை வேற மாதிரி ஏதாவது சொல்லலாமான்னு சொல்ல வந்தேன். மாதிரி சொன்ன வேற மாதிரி ஆயிடுவ. அப்புறம் என்னைய கொலைக்கார மாதிரி ஆக்கிடாத. மச்சான் ப்ளீஸ்டா, லைஃப் மேட்ரு. அவர் சொன்ன மாதிரியே பண்ணிடுறா. இனிமே அவன் எந்த மாதிரியும் பண்ண மாட்டான். இப்பதானே சொன்ன மாதிரி சொல்லாதானே. அடிக்க உதவுறமே அண்ணன் உதவ மாட்டான்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு. எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆகும். அவரு உங்களுக்கு தம்பி தானே? ஆமா தம்பி தான். அடிக்க உதவுற மாதிரி தம்பி உதவ மாட்டான்னு சொல்லணும், மாத்தி சொல்லிட்டேன். இதுல என்ன பிரச்சனை உனக்கு ஞானம்? என்ன பிரச்சனை? இங்க பாரு, நான் சொல்றத மட்டும் கேட்டு பண்ணு. அப்பதான் மாதிரி அவன் கூட சேர்த்து வைக்க முடியும். மாதிரி இல்ல மயூரி. நான் மாதிரி சொல்லுவேன், மயூரி சொல்லுவேன், சேர்த்து வச்சுட்டு சொல்லுவேன். எனக்கு ரைட்ஸ் இருக்கு, உனக்கு கிடையாது. புரியுதா? புரியுது. உனக்கு கடவுள் இந்த மண்டைய மூளையை வைக்கிறது மட்டும் தான் கொடுத்திருக்கான். மத்தபடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏய் இது எந்த பாஷையாக்கும்? பிடியா நீ வேற. எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருந்தது. கப்பல்ல நங்கூரம் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு. என்ன பாக்குறீங்க? இல்லை எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்குன்னு பாக்குறேன். சரி மேட்டருக்கு வரேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே? ஞானம் ப்ளீஸ் வேற மாதிரி ஏதாவது பண்ணுவோம். அடுத்து சைக்காலஜி ஆஃப் தனுஷ். தனுஷா? சில பேரை பார்த்தா பிடிக்கும், சில பேர் பார்க்க பிடிக்கும். அதானே? அதேதான். உன்னைய தொடர்ந்து பார்க்க வச்சு சப்கான்சியஸை பதிய வைக்க போறேன். சூப்பர் ஜி. அதுக்கு நான் என்ன பண்ணும்? முதல்ல இந்த மாத்திரையை போடணும். என்னச்சு அடிக்கிறா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ற. மான சூடு சொன்னலாம் பாக்குற. நான் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு வையேன், கண்டிப்பா ஓகே ஆயிடுவா.
இந்தா இந்த மாத்திரை போட்டு போ. ஜி ரியாக்ஷனே இல்லை ஜி. சுந்தர் சி படம் பாத்துக்கிறியா? பார்த்துருக்கேன். அதான் பண்ண போறோம். மனசு மன்றாடுது, எதுக்கு திண்டாடுது, அதுக்கு என்னன்னு தெரியல. நில்லுன்னு சொன்னாலும் எல்லாம் ஓகே ஜி, பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தி process. டோன்ட் வரி அபௌட் தி ரிசல்ட். நான் சொல்லல, டோனி சொன்னது கரெக்ட்டா தான் இருக்கும். ஃபாலோ பண்ணு. ஏண்டி உன்னை பிடிக்குது, ஏதோ ஒண்ணு இழுக்குது. ஓர பார்வையா மயக்கு வார்த்தையாவே. சம்டைம்ஸ் டோனி சொல்றதை ஃபாலோ பண்றதை விட ரோஹித் சர்மா சொன்னதை ஃபாலோ பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி புரியுதா? தவிப்பு நெஞ்சோடு உண்டாக அஞ்சாறு துண்டாக சந்தோஷமா உடஞ்ச. எங்கே நான் போனாலும் அங்கேயும் வேற எதுவும் பார்க்காம தேவதைய ரசிப்பேன். மெட்ராஸ் கிளைமேட் மெல்பர்ன் போலாச்சு, தூசு கூட தூரலாச்சு, தூக்கம் கூட தூரமாச்சு, காதல் பித்து முத்தி போச்சுடி. ஏண்டி உன்னை பிடிக்குது, ஏதோ ஒண்ணு இழுக்குது. ஓர பார்வையா மயக்கு வார்த்தையா வேறையா தெரியல. என்னை பார்த்து சிரிச்சாச்சு. ஓகே ஆயிடுச்சா? அடுத்து நான் என்ன பண்ணும்? அவ வீடு இருக்க ரோட்டுக்கே போறோம். அங்க அவன் மாமா இருப்பானே. ரோடு என்னங்க மாமா வீட்டு சொத்த? எட்ரா வண்டிய. அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா போ. என் மேல இருக்க கோவம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்ல நினச்சி ஏதோ சொல்லிட்டேன். கண்டா பேச்சை கேட்டாலே இப்படித்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? இதோடு உங்களை ஃபாலோ பண்ணி 1 year ஆகுது. நீங்கள் அடிக்கடி போகிற கபாலீஸ்வரர் ஐஸ்கிரீம் ஷாப், ஐஸ்கிரீம் கோயில், ஃபீனிக்ஸ் பார்க், நாகேஸ்வரா மால், இது எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ கூட பார்த்தீங்களா, உங்களை பார்த்தாலே அப்படியே மாற்றி மாற்றி பிளாங்க் ஆகும். எப்படி அவன் குறைய இடையில சுருவனை பத்தியா? உங்களை பற்றி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஃபேமிலி பற்றி தான் தெரியாது, இப்போ அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். விட்டுற மாட்டேங்க, விட்டுறவே மாட்டேன். நம்புறதுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியல. சரி, ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன். ஐ லவ் யூ. என்னடா இங்க வந்துட்டு இருக்கா? என்னங்க எதுவும் சொல்லாம போறீங்க? இப்போ கூட எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. பேசாம என் மாமா கிட்ட வந்து பேசுங்களேன். மாமாவா? கல்யாணம் சார் வரா. ஹேய், நிஜமாவா?
ஏ கல்யாணம் என்ன பள்ளியோட சவுத்துல விட்டுருக்காய் இங்க வா அவ போயிட்டா இவட நல்லா நோக்கு அவன் வந்து என் காலில் விழும்பார் வாடா 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 ஏய் என்னடா அவனை மதிக்காம கூச்சு கூச்சு ஓடிட்டு இருக்கான் லவ் பண்றவனும் பைத்தியமும் ஒரே மாதிரி எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கேஷ் எப்போ தர? அது கல்யாணம் நடந்தாதான் கட்டையா காஃபி குடிக்கலாம் வா. ஏய் எனக்கு ஒரு கட்டன் சாயா. ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க விஜய், கல்யாண பத்திரிக்கை எப்போ தரீங்க? ஞான் விஜய் இல்லை ஞானம். விஜய் ஃபோனில் நீ என்ன ஞானம் பண்ற? மாத்திரை ஓவரா போட்டு போட்டு சைடு எஃபெக்ட் ஆகி பேக்வர்ட்ல போய் பேக்வேர்டில் போயா? என்ன செய்ய டேய் புரியுற மாதிரி சொல்டா. மாத்திரை ஓவரா போய் சைடு எஃபெக்ட் ஆகி காலேஜ் செகண்ட் இயர்க்கே போய் மாத்திரை ஓவரா போட்டு போட்டு சைடு எஃபெக்ட் ஆகி காலேஜ் செகண்ட் இயர்க்கே போய் இனி நல்ல நேரம்தான் காத்திருந்த காதலன்னா மெட்டை போட்ட ஒரு பாடகன்னா கவிதையும் வரும் இங்கே பாடாமல் நான் இப்போ விடுவேனா. Hey man, who are you? Hey dude, college கிளம்பலாம்? What? அவங்க மாமாவை தானே பார்க்கணும், நான் சமாளிச்சுக்கிறேன். ஹலோ, What? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. Hey, யார் man நீ? Why I should hear you da? அது இப்போ தேவையில்லாத விஷயம். சொல்ற விஷயம் மட்டும் என்னன்னு கேளு. Okay, come on. நீ காலேஜில் நேற்று சாப்பாடு சாப்பிட்ட, சாப்பாடுல ட்ரிக் கலந்து உன் மூடு சிங்க ஆயிடுச்சு. மூடு சிங்கானதுனால பிரின்சிபலே அடிச்சிட்ட. பிரின்சிபல் அடிச்சிட்டனா? உன் காலேஜ் சீட்டையே கிழிச்சிட்டாங்க. அப்படியாடா? நம்பிட்டான். இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சது தூக்கு மாடி செத்து போயிடுவாங்க. பயப்படாத பயப்படாத, சீட்டு வாங்கி தரதான் நான் வந்திருக்கேன். ஆனா நான் சொல்றத நீ கேட்கணும். சரிண்ணா, எப்படியாவது அட்மிஷன் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க. என்ன, அந்த பிரின்சிபல் கொஞ்சம் மோசமானவன். காலேஜை கொஞ்சம் பொண்ணு மாதிரி பார்ப்பான். ஏதாவது கொஞ்சம் மாற்றி கிட்டி பேசுனதான் ஒத்துப்பான். நான் சமாளிக்கிறேன், நீ கண்டுக்காம மட்டும் இரு. சரிங்கண்ணா. வாங்கி கொடுத்துலாம் சீட்டை. அதெல்லாம் ஓகேண்ணா. என்ன காலேஜுக்கு போகிறோம்? மயூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். மயூரி உங்களை பற்றி சொல்லியிருக்கா. அண்ணா இங்க வாங்கண்ணா. என்னண்ணா மயூரி எல்லாத்தையும் சொன்னான்றாரு? என்ன கேட்டேன்னு இப்படி முழிக்கிறான்? காலேஜ் பொண்ணு மாதிரி பாப்பாரு சொன்னல, அது இதுதான். உனக்கு சீட்டு தானே வேணும், அதான் வாங்கி விட்டுரு. எது கேள்விதான் கேட்குற? அது வந்து அண்ணா இங்க வாங்கலாம். ஞானம் நமஸ்காரம். அந்த பொண்ணு என்னை பார்த்து முத்தம் கொடுக்குதுண்ணா. அவன் எதை கொடுத்தா உனக்குடா, சீட்டு தானே முக்கியம், அதோட அடங்கி പോ. ഞാൻ തിരുനാന സംബന്ധം ഇവനോട് ദൂരത്ത് ഭർത്ത വിജയുടെ അച്ഛനും അമ്മയും വെളിനാട്ടിലുണ്ട്. എന്നതാ ഞാൻ വിജയുടെ ദൂരത്ത് സ്വന്തമായി ഇരുന്നാലും എൻ്റെ ഓൺ ഡിസിഷൻ മീറി വിജയ് എതും ചെയ്യില്ല. കേട്ടലാ? நீங்கள் மலையாளியா? ഞാൻ മലയാളിയല്ലേ, എൻ്റെ ഭാര്യ. பாரினா? എൻ്റെ വൈഫ് പാലക്കാട്. അവളെ കല്യാണം കെട്ടിപ്പോയി എനിക്ക് ഭാഷ ഒട്ട്. நீங்கள் மலையாளியாமா? ஹஸ்பண்ட் முன்னாடி சம்சாரிக்கிறது அவ்வளவு மரியாதை ஆயிட்டில்ல. எவ்வளவு நல்ல பொண்ணு பாத்தீங்களா சார்? அப்படியா? ஆமா, இது யாரு? கல்யாணம். கல்யாண பையன் ஏதோ இருக்கானே, யாரோட பேர் கல்யாணம். பையன் பேர் கல்யாணமா? ஆமா சார், நானே உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன், நீங்களே ஆரம்பிச்சிங்க சார். விஜய் ரொம்ப தங்கமான பையன் சார். நானே ரொம்ப பெருமையா சொல்லக்கூடாது,
ரொம்ப தங்கமான பையன். எல்லாரும் பொண்ணை வந்து தெய்வம் மாதிரி மதிப்பாங்க. ஆமா. ஆனா இவன் பொண்ணை டீச்சர் மாதிரி மதிப்பான் சார். டீச்சரா? ஆமா. எல்லாரும் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. ஆனா இவன் மாதா பிதா தெய்வம் குருன்னு சொல்லுவான். அப்படியாப்பா? ஆமா பிரின்சிபல் சார். பிரின்சிபால்? பிரின்சிபாலா? அதான் சார், அவங்க டீச்சர்னா நீங்க பிரின்சிபல் தானே, நீங்க பிரின்சிபல்னா அவங்க டீச்சர் தானே. டீச்சர் பிரின்சிபல், பிரின்சிபல் டீச்சர், ஒரு மாதிரி புரிஞ்சுக்கங்க சார். என்னடா என்ன பார்த்து கண்ணடிக்கிறா? திரும்படா, நான் அடிச்சிருவேன். விஜய், நீங்க என்ன பண்றீங்க? காலேஜ் செகண்ட் இயர். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னது? காலேஜ் செகண்ட் இயர் படிச்சு தேர்ட் இயர் போய் ஃபோர்த் இயர் போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறதுனா சாதாரண விஷயமா சார்? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் விஜய். ஆமா. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆமா, ஒர்க் லோட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? காலேஜ்ல என்ன பெரிய ஒர்க் லோட்? என்னப்பா அது காலேஜுங்கிறான்? அது காலேஜ். காலேஜ் 25. காலேஜ் ஆச்சுன்னா பிரச்சனை சார். சப்ரஷன், டிப்ரெஷன், அனீமியா, மூலக்கோளாறு, மண்டையில முடி கொட்டி போயிடும், வேலை கிடைக்காது, குழந்தை பெக்கமா பெக்காதான்னு தெரியாது, கொரோனா நிக்குமா நிக்காதுன்னு தெரியாது, ஏகப்பட்ட பிரச்சனை சார். இதெல்லாம் பத்தி ஏன் சார் பேசிக்கிட்டு? மயூரி விஜய் கூட சேர்த்து வைங்க சார். காலேஜ் செகண்ட் இயர். உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிட்டீங்க, என் குடும்பத்தை பத்தி நான் சொல்லணும் இல்லையா? இவ ஆக்சுவலா என் தங்க பொண்ணு சார். இவ அப்பா வந்து ஐயோ சார், இவளோட சின்ன வயசுலயே தவறிட்டார். சின்ன வயசுலேவா சார்? ஆமா தம்பி, சின்ன வயசுல இருந்து இவ எது கேட்டாலும் நான் உடனே பண்ணிடுவேன். காம் டவுன் சார், காம் டவுன். உங்களை கஷ்டப்படுத்திட்டு போதும் சார். ஆமா, மயூரி பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கு சார். இடம் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கும்னு அண்ணன் சொன்னாரு. சைஸ் மேட்டர் இல்ல, நாம என்ன பண்ண போறோம்ன்றதான் மேட்டர். டேய், என்ன சொல்றது? இங்க வாங்க சார். பொருளாதாரம், சூழ்நிலை எதுவுமே முக்கியம் கிடையாது. கட்டின புடவையோட பொண்ணை அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் சார். டவுரி கூட வேணாமாமா. பையனை பாத்தீங்களா சார்? ரொம்ப தங்கமான மனசு, அதுவும் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையன் மாதிரி. காலேஜ் செகண்ட் இயர். ஆமா சார், ஆமா. அதை தான் சொன்னானா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதுன்னு. ஆமா. என்ன தெரிஞ்சான சம்பந்தம்? ஒன்னும் சம்சாரிச்சிட்டு இல்லை. அதாவது எனக்கு கொஞ்சம் சுகர் ஓவரா இருக்கிறதுனால பேசக்கூடாதுன்னு கல்யாணம் சார் சொல்லியிருக்கார். குருவாயிரப்பா, டாக்டர் பரஞ்சு. ஓ, ஹோமியோபதியா ஆலோபதியா? விஜய் சேதுபதி. எதுக்கு சார் அதை பத்தி பேசிக்கிட்டு? கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசலாம் சார், மாத்தி பேசிக்கிட்டு. சார், அந்த சீட்டா? ஷீட்னா பத்திரிக்கைனா ஷீட். நீங்க பிரின்சிபால்னா அவ டீச்சர்னா நீங்க பிரின்சிபால். காலேஜ் செகண்ட் இயர்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா காலேஜ் செகண்ட் இயர். பூஜை திருப்படா, டீயும் திரும்படா. புரிஞ்சுதா? புரிஞ்சுங்க சார். கல்யாணம் சார். ஆமா சார், வேலைக்கு போற பையனா இருந்தாலும் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற பையன் மாதிரி தங்கமான பையன் சார். இப்படி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். திங்க் பண்ணி வச்சு நல்ல முடிவா சொல்லுங்க சார், அப்பதான் நாங்க சீக்கிரம் போக முடியும். சீட்டு கன்ஃபார்ம். நீங்க பத்திரிக்கை சீட்டு சொல்லுவீங்க, நான் சொல்லப்படாதா? எப்படி சீட்டு பத்திரிக்கை சீட்டு பத்திரிக்கை சீட்டு. எங்க சமாளிச்சு ஆயால் கோபால் பேசி பிராணனை எடுத்து அவனை விட்டு தோட. இவனை என்னன்னு கவனி. அவனை கவனிச்சு எந்த குருவாயிரப்பா. விஜய் விழிக்கணுடா. ஞானம் எல்லுபடா அவனை. இவன் மீண்டும் மாத்திரை உண்டு கழிச்சு இப்ப எந்த செய்யா? மாத்திரை உண்டு கழிச்சா எலுப்புடா.
டேய் டேய் என்ன தம்பி? விஜய் மச்சான் பிட்டு சிடி வாங்க போலாம் நீ. இது எப்படா? மௌனிகா 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 ஆக்சுவலி ஹீ இஸ் இன் கிரிட்டிக்கல் கண்டிஷன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தில் கண்டு முடிச்சிருவாரு. பிரச்சனை இல்லைல்ல டாக்டர்? பிரச்சனை தான், பட் ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். என்னடா இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்? ஆக்சுவலி என்னதான் டாக்டர் பிரச்சனை? பென்சோ டைபின்ற ஒரு டேப்லெட் அதிகமாக போட்டதுனால மூளை புரியல, மாத்திரை அதிகமாக போட்டதுனால மூளை மழுங்கி போய் கனெக்ஷன்லாம் கட் ஆகி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயருக்கே போயிட்டாரு. கல்யாணம் நல்ல வேலை, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் போனேன், 8th போல சக்ஸஸ். மாத்திரை போட்டு போட்டு இப்போ அவரோட சிஸ்டமே மொத்தமாக மாத்திரை மாதிரி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் மூளையே துருப்பிடிச்சி தொங்கிக்கிட்டு. ஹலோ பைல்ஸா? என்னது கட்டி வெளியே வந்துருச்சா? பைல்ஸ் டாக்டர் இருக்காங்க. சரி பைலன் டேப்லெட் போடுங்க, சரியா போடும். ஆமா என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மூளை. மூளையில பைல்ஸ். ஸோ கட்டி வெளியே வந்ததுனால அவனுக்கு மூளையில பயிற்சி எரிச்சு கட்டியா? முன்னாடியே சொன்னீங்களா? வெரி குட் வெரி குட் டாக்டர். அது இல்ல, மூளை கலங்கி போயிட்டு மாத்திரை கேத்துற. அவரு யூஸ் பண்ணது FDA அப்ரூவ் பண்ணாத ஒரு அன்அஃபிஷியல் ட்ரக், அதாவது தடை செய்யப்பட்ட மருந்து. ஸோ நம்மளால அஃபிஷியலாக ஒன்றும் பண்ண முடியாது, பட்டு அன்அஃபிஷியலாக எதனா பண்ணுவோம். சரி பண்ணிடலாம் டாக்டர்? அதெல்லாம் சொல்ல முடியாது. 40 நாள்ல சிக்னல் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போலாம். ஆனா டிப்ரெஷன் வந்தா உயிருக்கே ஆபத்து. என்னடா செல்போன் டவர்ல வேலை பார்க்கணும்னு பேசுறான்? ஒரு நிமிஷம். மௌனிகாவை பார்க்கணும். மௌனிகா. ஆமா வந்ததுல இருந்து ஏதோ மோனிகா மோனிகா பார்க்கணும் பார்க்கணுங்கிறாரு. அது யாரு? அது விஜயோட பழைய காதலி. அப்படியா? அப்ப பார்த்து சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். ஆல்ரெடி மயூரி அதிதுன்னு கனெக்ஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அவருக்கு டிப்ரெஷன் வந்தா உயிருக்கே ஆபத்து. அப்புறம் கன்ஃபார்மா கனெக்ஷன் கட்டு, அப்புறம் உங்க பிரச்சனை. ஆக்சுவலி நானே 2 நாள் முன்னாடி அந்த டேப்லெட் தான் எடுத்தேன். லைட்டா எனக்கும் மெமரி லாஸ் தான், மண்டெல்லாம் துருப்பிடிச்ச மாதிரி இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு வந்தீங்க? அங்கிள், என்னையும் மோனிகாவையும் நீங்கள் சேர்த்து வைப்பீங்கன்னு யானை சொன்னான். அங்கிள் கிங்கிள்னு சொன்னேன், உன் 1/4 கிலோ கிருதாவை பிச்சு எரிஞ்சிடும். வேற என்ன சொன்னான் ஞானம்? எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னான். 40 நாளைக்கு அவன் கூட தான் இருக்கணும்னு சொன்னான். ஓ, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு சொன்னான். இந்தா சாயா புடியடா. கல்யாணம் மௌனிகாவும் விஜயும் சிம்பிள் ஆயிட்டு சேர்த்து வை, ஈஸி தானே? செஷன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கியா ஞானம்? செஷன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக குவாலிட்டியாக வேற மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு காத்தால பேலும்போது தான் குண்டி எரியும். இப்போ நோக்கு எரியுறதா? இட்ஸ் ஓகே, கேரி ஆன். உனக்கு டைம் ஆயிடுச்சு, அவன் வந்துடுவா. டீயை கொஞ்சம் அவங்ககிட்ட கொடு. அங்கிள் தான் சொல்லக்கூடாது சரியா? அண்ணன் தான் கூப்பிடணும், அப்போ தான் சேர்த்து வைப்பேன். அண்ணன் லைட்டாக பயமாக இருக்குண்ணே. அப்போலாம் சொல்லக்கூடாது, நான் பார்த்துக்கிறேண்ணே. சமத்தா ஒழுங்கா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி ஃப்ளோவாக பேசு. இந்தா பாக்கெட்டில் வச்சுக்கோ. ஏதாவது பிரச்சனை நான் வருவேன். தைரியமா போ. நான் வரேன். போடா. ஃபோன் ஆஃப் பண்ணியிருப்பானா? விஜய், உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு பாப்ப நினைச்சு கூட பார்க்கல. ஆள் மாறவே இல்லை, அப்படியே இருக்கடா. உனக்கு வேணா என்னை பார்க்காத நாள் கூட வருஷமா இருக்கலாம். பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எனக்கு உன்னை பார்க்காத வருஷம் கூட நாள் தான். வருஷம் நாளாக மாறலாம்,
இல்லைனா 4 வருஷமா கூட மாறலாம். சரியா? வருஷம் 4ஆ மாறினாலும் பிரச்சனை கிடையாது, 4 வருஷமா மாறினாலும் பிரச்சனை ஹே, கிடையாது. ரொம்ப நாள் ஆச்சு நீ மாறிப்பேன்னு நினைச்சேன். ஆனா அப்படியே தான் இருக்க. நான் கிளம்புறேன். ஏய் மோனி, நான் யார்கிட்ட இப்படி பேசுனதே இல்லை மோனி. நீ நடந்துக்கிறது, பேசுறது, நீ பழகிறது, உன்னோட ஆட்டிடியூட், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோனி. உன்னை பார்க்கும்போது ஏதோ எங்க அம்மாவை இல்ல எங்க அப்பாவை என் ஃப்ரெண்டு ஞானத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். உன்கிட்ட பேசும்போதெல்லாம் அப்படியே அவன்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. ஓ, அப்ப இத்தனை நாள் அவன் சொல்லிதான் நீ பண்ணிட்டு இருக்கியா? பல வருஷம் ஆச்சு வேலை வெட்டி இல்லாம தண்டமா இந்த ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்கான் அவன். முதல்ல அவனை செருப்பால் அடிக்கணும். மோனி, நீ என்ன வேணா பண்ணு மோனி, பிரச்சனையே இல்லை. ஆனா கல்யாணம் ஒன்று பண்ணா என்னதான் பண்ணும்? கல்யாணமா? என்னடா இப்படி பேசுறான்? பைத்தியம் மாதிரி பேசாத விஜய். நான் வேற, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற. அதுவும் இல்லாம உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, புரிஞ்சுக்கோ. செட் ஆகாது? அதான் ஏன்? ஏமா காலேஜ்ல இருந்து எத்தனை டைம் சொல்றது? நான் உன்னோட ஒரு வயசு பெரியவ, நீ சின்ன பையன். ஒரு வயசு சொல்லவே இல்லை. அதனால என்ன மோனி இப்ப? அதனால என்னவா? இப்ப என்ன சொல்ல வர? ஒரு வருஷம் வெயிட் பண்ணு மோனி, ஒரே ஒரு வருஷம் ப்ளீஸ். அது என்ன ஒரு வருஷம்? ஒரு வருஷம் வெயிட் பண்ணு, அவ்வளவுதான். அதான் ஏன்? ஒரு வருஷம் வெயிட் பண்ணனா உன் ஏஜும் என் வயசும் ஈக்குவல் ஆயிடும்ல. மௌனிய பார்த்தோம், சின்ன பையன்னு சொல்றா, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏய், என்ன சராச்சின்னு இருக்காய்? மாத்து வேஷம் போட்டா தப்பிச்சிடுவியா? ஏய் கோபால் வரன், நான் சொல்லிட்டே இருக்கேன், ஜடமாட்ட நிக்கிறாய். ஏ மச்சான், எந்தா ட்ரெஸ்ஸு ஒன்னே போட்டு கசகசன்னு இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ்ஸு? உள்ள ரூம்ல ஏதாவது ட்ரெஸ் இருக்கும், எடுத்து போட்டு தள்ள போ. சரி ஓகே மச்சான். கல்யாணம் ஒன்னதான், கோபால் இங்க வரான், நீ தான் சமாளிக்கணும். எல்லா வேலையும் என்ன செஞ்சுட்டு இருக்க முடியாது, கேட்டையா? ஞானம், இந்த அக்கில நோண்டிட்டு அல்வா சாப்பிட்ட கதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. முதல்ல மைண்டு பிளாங்க் ஆகுதுன்னு சொன்னா இப்ப ஆகவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் மயூரினா இப்ப மௌனிகான்றான். நானே அடுத்து என்ன சொல்ல போறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் கியூரியஸ்லி அவைட்டிங், பாப்போம் என்ன சொல்றான்னு. மச்சான், இவன் ஒரு என்னடா ஜிப்பு போட முடியல மச்சான். அதுக்கு நீ கொஞ்சம் போட்டு விடுறா. ஞானம் உனக்கு ஜிப்பு போடணுமா? எருமை மாடு மாதிரி வயசாடுது, உனக்கு நான் ஜிப்பு போடணுமா? அசிங்கமா நோக்கு. சாரி மச்சான், நானே போட்டுக்கிறேன் மச்சான். டேய் 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 டேய், எதுக்கு அழறாய்? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? அழுது மண்டை கண்டே போட்டுற போறான், போய் என்னன்னு கவனிப்போ. மச்சான் மச்சான், கூசுது மச்சான், பாத்துடா. டேய் ரொம்ப ஆட்டாதரா, கரண்டு கண்டு ஊந்துற போகுது. கரண்ட் விழுமா? ஞானம், என்ன வாங்க சார். எப்போ சார் வந்தீங்க? சார் வாங்க. சிப்புடா, இப்பதான் கல்யாணம் உங்களை போய் சொல்லிட்டே இருந்தேன். நைஸ் டு மீட் யூ, வாங்க. சார் துப்பா புரிஞ்சிட்டீங்க சார், தப்பா புரிஞ்சிட்டீங்க சார். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, நான் தப்பா புரிஞ்சிட்டேனா?
இப்பதான்டா தப்ப கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்கேன். நல்லடா, என் பொண்ணு மயூரி வாழ்க்கை நாசமா போயிருக்கா. உங்கள்கிட்ட நல்லா பேச்சு. ஆக்சுவலா அது ஜிப்பு. கை வச்சே என்னது இல்லையா? இது? கை வைக்கிறதுல ஒரு மேட்டரா? அது கை வச்சே இல்லடா நீ. ஆமா வச்சு என்ன? பாத்தியா, கை வச்சாங்கறான். மச்சான் கை வச்சது உண்மைதான் சார். ஆனா என்ன நடந்ததுன்னா நீ பேசவே பேசாத. அவங்க 2 பேரையும் மன்னிச்சலாம்டா. ஆனா நீ வேடிக்கை பார்த்து விளக்கு பிடிச்ச பாத்தியா ஒண்ணு. யாரா நீங்களா எனக்கு உங்கள்கிட்ட என்ன கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். கண்ணால் கேட்பதும் போய், காதால் பார்ப்பதும் போய் சார். நான் பார்த்து போய் இப்போ நான் பார்த்து போய் பொய்ன்னு சொல்ல சார். எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு கிளியரா புரியும். ஆக்சுவலி உங்க தங்கச்சி பொண்ணு மயூரியை லவ் பண்ணார்ல சார். ஆமா, லவ் பண்ணதுக்கு அப்புறம் மெமரிலெஸ் ஆனதுனால மௌனிகாவை லவ் பண்றாரு சார். ஆனா மெமரிலெஸ் சரியா போச்சுன்னா உங்க பொண்ணு மயூரிய திரும்பி லவ் பண்ணுவாரு சார். கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க சார். கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க சார். பிரம்மகித்தே, அவன் லவ் பண்றது இவனாடா? மச்சான் சிப்பு கொஞ்சம் போட்டு விடுறா. போடு 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 போ போ. இருக்கிற பிரச்சனை நீ வேற உள்ள போய் சொல்லடா. ஒன்ஸ் அகைன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஃபர்ஸ்ட் சொன்னல சார் மெமரிலெஸ். அந்த மெமரிலெஸ் ஆனதுனால சின்ன பையன் ஆயிட்டார் சார். சின்ன வயசுல இருக்கும்போது ஜிப்பு போட்டு விட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே சார், அந்த மாதிரி தான் சார் இதுவும். வேணாம், நீ ஒரு பொய் மறைக்க 9 பொய் சொல்ல. நீ பொய் மேல பொய் சொல்ல. நீ அது பொய் இல்லை ஜிப்பு. டேய் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். நீங்க பாட்டுக்கு திறந்த ஜிப்புக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டீங்க. திறந்த கதவுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்க. ஒரு 40 நாள் டைம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் கரெக்ட் ஆயிட்டு திரும்பி மயூரி லவ் பண்ணுவார் சார். இது 40 நாள் கழிச்சு உங்க மூஞ்ச நான் பாக்கணுமா? நான் இல்லடா, இந்த உலகமே உங்க மூஞ்ச பாக்காதடா. குறிப்பா பொண்ணுங்க. ஆமா, என் சாபம்டா. சாபம் சார் சார் சபிக்கிறேன். இப்ப பார்த்து திறந்து போங்க சார். ஆசமா போயிடுவீங்கடா சார். எதுக்கு 40 நாள் கழிச்சு திரும்பி பார்க்கலாம் சார்? உங்கடா ராஸ்கல்ஸ். அவ்வளவுதான், மௌனி சாப்டர் க்ளோஸ். மௌனியா? ஐயோ இவன் வேற. மயூரி சாப்டர் க்ளோஸ். இப்போ 40 நாள் கழிச்சு உங்க மெமரியில் சரியா எடுத்துலாம் எந்த செய்ய? என்ன செய்யணும்னா நீ தான் சொல்லணும். மௌனியா மயூரியா? மௌனி தான். ஆனால் மயூரியுடைய 40 நாள் கழிச்சு சேர்த்து வைக்கணும் இல்லையா? ஏய், மயூரியா மௌனியா? மௌனி தான். அதோட நிறுத்திக்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கேஷா கொஞ்சம் அக்கௌண்ட்ல போட்டு. கேஷா? ஏய் என்ன கேட்டுட்டே இருக்காய்? கொடுத்த காசுக்கு முதல்ல வேலை செய். நீ கொடுத்த காசை மயூரி கூட சேர்த்து வச்சிட்டேன்ல, மௌனி கூட சேர்த்து வைக்கணும்ல. அப்ப சொல்லு, நீ என்ன பெருசா பண்ணி கிழிச்சாய்? பேக்கை தூக்கணும், கிழன் வேஷம் போடணும், அப்படி எழுத்துட்டு கீழே விடணும். இதை நான் பண்ண மாட்டேனா? பெரிய சாகசமா? போய்க்கோடா. ஓ அவ்வளோ ஈஸியா இருக்கு உனக்கு? அப்ப பண்ணு பாப்போம். பண்றேன் பாரு. பாப்போம் 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 பாப்போம். ஏய் மூஞ்சி முழியும் பார். நீ சாதா கல்யாணம் திருட்டு கல்யாணம். அட போடா முட்டை கோசு மூஞ்சியா. போய்க்கோடா. மச்சான் அந்த ஜிப். நீ உள்ள போய்க்கோடா. போடா. அப்ப மௌனிகாவை பார்க்க போறோமா? சுத்தியோடவா உன் கை பிடிச்ச ஆடவா, கண்ணால கட்டி போடவா, பின்னாட விட்டு பார்க்கவா, நீ மட்டும் போதும் போதும். வேற என்ன வேணும் வேணும், நீ மட்டும் போதும் போதும். ஃபாலோ எல்லாம் பண்ணிட்டு இருந்த சிறு பிஞ்சிடும். காத்துல செய்யும் தாமரையே கூடவே சேர்ந்து பறக்கிறேனே.
மச்சான் மௌனி கூட சேர்த்து வச்சிருவல்ல? அடுத்தது என்கிட்ட ஒரு வள்ளிய பிளான் உண்டு மச்சான் கண்டிப்பா சேர்த்து வச்சிடணும். குட்டிமா ஒண்ணும் இல்ல ஒன்றும் இல்லை மாமா. மச்சான் மௌனி பேக் எங்க? ஏய்